உழப்பே அப்படி தானே ஓடுது. குறைஞ்சது போன டர்ன் வந்து 3500 போலீஸ் செலவு மட்டும். ஆனால் இவங்களுக்கு 50 100 அழுதுட்டு இல்லாட்டி மொத்தமாக கேஸ் போடுறாங்க. அவங்க மொத்தமாக போட்டுருக்கோம். இதில் அங்கே வந்து இங்கே ஆர்டிஓ இருக்கார் இல்லையா, அவருக்கு 100 ரூபா. சத்தியமங்கலம் பண்ணாரி சோதனை சாவடியில் கட்டாய லஞ்ச நிர்ணயம். கதரும் கனரக வாகன உரிமையாளர்கள். லஞ்ச ஒழிப்புத்துறை கலைக்கப்பட்டதா? சமூக ஆர்வலர்கள் கேள்வி. ஈரோடு மாவட்டம் பண்ணாரி சோதனை சாவடியில் லாரி டிரைவர்களிடம் சோதனை சாவடி ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது அரசாங்கமே நிர்ணயம் செய்த சட்ட வரைமுறையாகிவிட்டதா என்று கேட்கும் அளவுக்கு கட்டாய லஞ்ச வசூல் தீவிரமாக நடைபெறுகிறது. ஈரோடு மாவட்ட சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் தமிழக கர்நாடக எல்லையில் உள்ள பண்ணாரி அம்மன் கோயில் அருகே வட்டார போக்குவரத்து துறை, காவல்துறை மற்றும் வனத்துறை சோதனை சாவடிகள் அமைந்துள்ளன. இச்சாலை வழியாக தமிழகம், கர்நாடகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களுக்கு சரக்கு கனரக லாரிகள் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. சரக்கு கனரக லாரிகளில் அதிக பாரம் ஏற்றி செல்கிறதா என்பது குறித்தும், முறையான ஆவணங்கள் உள்ளனவா என்பது குறித்தும் பண்ணாரி வட்டார போக்குவரத்து சோதனை சாவடியில் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் சரிபார்த்து சோதனையிட்டு வாகனங்களை அனுமதிப்பது வழக்கம். 4 சக்கர வாகனம், பயணிகள் வாகனம், லோடு வாகனம் மற்றும் கனரக லாரி வாகனங்களுக்கு முறையே கட்டணமாக ரூபாய் 20 முதல் ரூபாய் 50 என சத்தியமங்கலம் வனத்துறை ஊழியர்கள் மூலம் வசூலிக்கப்பட்டு புலிகள் காப்பக அறக்கட்டளை வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வருவது நடைமுறையாகும். ஆனால் இதிலும் பல்வேறு முறைகேடுகள் நடைபெறுவதாகவும், முறையான ரசீது இன்றி பணத்தை ஊழியர்கள் மோசடி செய்வதாகவும் பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது. இதனால் சில தற்காலிக ஊழியர்களை பலியாடாக ஆக்கி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒருபுறம் இருக்க, கனரக லோடு லாரிகளில் அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் சரியாக இருந்தாலும், லோடு பாரம் சரியான அளவு இருந்தாலும், கனரக லாரிகள் ஒன்றுக்கு சத்தியமங்கலம் புலிகள் சரணாலய வனத்துறைக்கு நிர்ணயம் செய்த கட்டணம் 50 ரூபாய் கட்டணம் போக, மேலும் சத்தியமங்கலம் வனத்துறை ஊழியர்களுக்கும் சத்தியமங்கலம் வட்டார போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கும் 50 ரூபாய் லஞ்சம் கட்டாயமாக கொடுக்க வேண்டும் என்பது எழுதப்படாத விதியாக நிர்ணயம் செய்து தினமும் 1000க்கும் மேற்பட்ட கனரக லாரி வண்டிகளில் கட்டாய வசூல் செய்யப்பட்டு வருகிறது. இந்த லஞ்சம் போதாதென்று கனரக லாரி வாகனத்தில் ஏற்றி செல்லப்படும் லோடுகள் நிர்ணயம் செய்யப்பட்டதை விட அதிகப்படியான லோடுகள் இருந்தால் அதிகமாக இருக்கும் லோடுக்கு தகுந்தாற்போல் லஞ்சம் பேரம் பேசி கராராக வசூல் செய்யப்பட்டு வருகிறது. லஞ்சம் கொடுக்க மறுக்கும் கனரக லாரி லோடு வாகனங்களை பறிமுதல் செய்வதாகவும், அதிகப்படியான அபராதம் விதிப்பதாகவும் மிரட்டி அடிபணிய வைத்து வருகிறார்கள். ஒருவேளை அதிக லோடுகள் ஏற்றி செல்லும் வாகனங்கள் அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சென்றால் விபத்துகள் ஏற்படாது என்று போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளார்களா என ஆச்சரியமாக உள்ளது. தற்பொழுது கர்நாடகாவில் மக்காச்சோளம் சீசன் என்பதால் அதிகப்படியான கனரக வாகனங்கள் இந்த வழியாக கடந்து செல்கிறது. மேலும் அந்தியூர், தாமரைக்கரை, பர்கூர், கொள்ளேகால் பாதை இரு மாநிலங்களுக்கிடையே சரக்குகளை கொண்டு செல்வதற்காக லாரிகள் மற்றும் பிற லாரிகள் அடிக்கடி பயன்படுத்தும் ஒரு முக்கிய மாநிலங்களுக்கு இடையேயான பாதையாகும். இதில் கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக பராமரிப்பு பணி நடைபெற்று வருவதால் இதில் செல்லும் கனரக வாகனங்கள் பண்ணாரி, திம்பம், ஆசனூர் வழியாக திருப்பிவிடப்பட்டுள்ளதால் சத்தியமங்கலம் வனத்துறை ஊழியர்களுக்கும் வட்டார போக்குவரத்து ஊழியர்களுக்கும் கண்ணா 3 லட்டு சாப்பிட ஆசையா மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் காட்டில் தினந்தோறும் பணமழைதான். ஈரோடு மாவட்டத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை கலைக்கப்பட்டு விட்டதா என சமூக ஆர்வலர்கள் வேதனையுடன் கூறும் அளவுக்கு லஞ்ச ஒழிப்புத்துறை செயல்பாடுகள் உள்ளது. கடந்த 2019ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் கணக்கில் வராமல் சுமார் 1 லட்சம் சிக்கியது. அதன் தொடர்ச்சியாக இதுவரை ஈரோடு லஞ்ச ஒழிப்புத்துறையினர்
இப்பகுதியை எட்டி பார்ப்பது கூட கிடையாது. கடன் வாங்கி கனரக லோடு லாரிகளை இயக்கும் உரிமையாளர்களும் இரவு பகல் என பாராமல் கடின உழைப்பால் லாரிகளை ஓட்டும் ஊழியர்களுக்கும் எவ்வித உழைப்புமின்றி போக்குவரத்து ஊழியர்களும் வனத்துறை ஊழியர்களும் நூற்றுக்கணக்கான பணம் தங்களிடமிருந்து வழிப்பறியாக லஞ்சம் வசூல் செய்வதை வழியிலுள்ள பண்ணாரி மாரியம்மனிடம் முறையிட்டு செல்லும் காட்சி பரிதாபமாக உள்ளது. எவ்வளோ கட்டணும்? பில்லு கொடுத்துருவாங்களா? அது கொடுக்க மாட்டாங்க. அது மேலே இது அதெல்லாம் பில்லெல்லாம் கொடுக்க மாட்டாங்க.